நம்ம கம்பெனிக்கு நம்ம எதிர்பார்த்த சிங்கப்பூர் பெரிய ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாரும் தான். உங்களோட உழைப்பும் திறமையும் தான் இதுக்கு காரணம். இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம ஆபீஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போய் பிரசன்டேஷன் பண்ணி ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டு வரணும். இதுக்கு ரொம்ப திறமையான எஃபிஷியன்டான ஒரு ஆள் தேவை. திறமையான ஆளா மட்டும் இல்ல, நல்ல எஃபிஷியன்டான ஆளாவும் இருக்கணும். அப்படி திறமை இருக்கிற ஒரு ஆள் நம்ம ஸ்டாஃப் மகேஷ் மட்டும்தான். கொஞ்சம் இருமா. இல்லப்பா, நான் சொல்றது. Wait a minute. தாரா, இப்ப எதுவும் பேசாத, சைலண்டா இரு. சார், நான் எப்படி சார்? மகேஷ், நீங்க தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அது இல்ல சார், நம்ம ஆபீஸ்ல நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் மீறி என்னைய சார் செலக்ட் பண்ணீங்க? இல்ல மகேஷ், I know about your talent and experience. இத பண்றதுக்கு தகுதியான ஆள் நீங்க தான். சோ ப்ளீஸ், நீங்க தான் போய் இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரணும். ஓகே சொல்றா. ஓகே சார். குட் மகேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். குட், கீப் இட் அப். தேங்க் யூ. ஓகே சார். பாய். கலக்கு மச்சான். Congrats மகேஷ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அப்புறம் பேசிக்கலாம். ஹேய், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் நவீன். Congratulations. மகேஷ், தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். ஹலோ மீரா, பிஸியா இருக்கியா? என்ன வர வர மரியாதை குறையுது? அப்பெல்லாம் நீங்க வாங்கன்னு தானே சொல்லுவீங்க. இல்ல, மரியாதை கொடுத்தா ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இப்பதான் நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல்ல? பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். ஆனா இன்னும் லவ்னை அக்செப்ட் பண்ணிக்கலையே. பாரு, நீ கூட மரியாதை இல்லாம உரிமையோட தானே பேசுற. நான் உன் மனசுல எல்லாமே அப்படி பேசுற. சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா என்னால உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் மீரா அப்படி சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ உன் அம்மா முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, நான் உடனே ஓகே சொல்றேன். அதுக்கு பதிலா நீ இந்த ஆபீஸ் மாடியில இருந்து என்ன குதிக்க சொல்லலாம். அப்படியா? சரி, போய் குதி பார்க்கலாம். ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்ப நீ கடைசி என்னதான் சொல்ற? முதல்ல இருந்தே ஒரே விஷயம் தான் சொல்றேன். நீ உங்க அம்மா சொன்னதுனால தானே என்ன அவாய்ட் பண்ண. நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு முக்கியம்னு நினைச்சா, உண்மையிலேயே நீ என்ன லவ் பண்றதா இருந்தா உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷமே யோசிக்காம நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன். மீரா, என் நிலைமை தெரிஞ்சே நீ இப்படி பேசாத. அன்னைக்கு நீ அவ்வளவு திட்டினதுக்கு அப்புறம் எப்படி எங்க அம்மா உன்னை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிற? அப்புறம் பின்ன எப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்றியா? சேச்சே, ஓடிலாம் ஒண்ணு போக வேண்டாம். என்கிட்ட தான் கார் இருக்குல்ல. என்ன ஜோக்கா?
என்னால இப்ப உன்னை பத்தி அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது மீரா. இப்பதான் நான் உன்கிட்ட பேசுனேன்னு சொன்னதுக்கு அம்மா கோவமா இருக்காங்க. இப்ப உடனே நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னா என்ன செருப்பாலேயே அடிப்பாங்க. அதை என்ன வாங்கிக்க சொல்றியா? ஓ, உங்க அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண மாட்டேன், என்கிட்ட மட்டும் இவ்ளோ நேரம் பேசுவ. என் காலையும் சிறப்பு இருக்கு சந்தோஷ். ஆமா, அதுல வேற பெரிய ஹீல்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, இப்ப சொல்லு, உன் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா முடியாதா? ஏய், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கூட. நான் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். அவங்களோட கோவமும் கொஞ்சம் குறையட்டும். இந்த கொஞ்ச நாள் கதையே வேண்டாம். அப்புறம் நீ பயந்து பயந்து பேசிட்டு இருப்ப. ஒரு நாள் உங்க அம்மா சொன்னாங்கன்னு விட்டுட்டு கூட போயிடுவ. ஏய், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் மீரா. ஆக்சுவலி ஐம் a குட் பாய். அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், என்னாலலாம் உன்னை நம்ப முடியாது. என்ன சத்தத்தையே காணோம்? இது சொன்னதுக்கு விட்டுட்டு போயிட்டியா? ஏய், இல்ல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணா இப்படி பண்ணலாமா? எப்படி? என் அம்மா கிட்ட வந்து நீ பேசுறியா? என்னன்னு பேச சொல்ற? சீமிரா, என்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க. என்ன காசு விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்க. காசு விஷயத்துல உங்க அம்மா மட்டும் தான் கரெக்டா இருப்பாங்களா? நானும் தான். சரி, அதெல்லாம் விடு. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ நல்ல பொண்ணுதான், அத என்னோட அம்மா புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். இங்க பாரு, உங்க ரெண்டு பேரையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் மீட் பண்ண வைக்கிறேன். ஏன் ரெண்டு பேர் செருப்பாலையும் அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்ப ரெஸ்டாரண்ட் வேணாம், கோயில்ல மீட் பண்ணுவோமா? அங்க செருப்பை எப்படியும் வெளியே விட்டு தானே ஆகணும். ஓஹோ, அப்புறம்? மீரா, இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. ஓகே சொல்ல. சரி, என்னமோ பண்ணி தொலை. ஹேய், தேங்க் யூ மீரா. சரி சந்தோஷ், நான் வச்சிட்டுமா? ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, அதான் இதுக்கு சரின்னு சொல்லிட்டியே. அப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்ல. என்ன ரிப்ளை பண்ணணும்? அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லு. போன்லயே சொல்லணுமா? நான் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். அப்ப நேர்லயே சொல்லு, நான் இப்பவே கிளம்பி வரேன். போடா வெண்ண. ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா. ஓகே, ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன். ஓகே, பாய். என்ன தாரா, எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சித்தப்பா. சார் ஜூஸ். அந்த சிங்கப்பூர் ப்ராஜெக்டுக்காக நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நம்ம கம்பெனில எனக்குன்னு ஒரு பெரிய பேர் எடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அப்பா இப்படி பண்ணிட்டாரே சித்தப்பா. அண்ணன் இப்படி செய்வார்னு நான் கூட நினைச்சு பார்க்கல. அந்த மகேஷ்க்கு என்ன சித்தப்பா தகுதி இருக்கு? ஒரு சாதாரண டீம் லீடர். அவங்க கிட்ட போய் இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. அவன் என்கிட்ட வந்து சவால் விட்ட மாதிரி எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் சித்தப்பா. நான் அவன்கிட்ட அசிங்கப்பட்டு தோத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பேபிமா. ஆனா அவன் நேரம் ரொம்ப நல்லா இருக்கே. அவனை என்னால எதுவுமே பண்ண முடியலையே சித்தப்பா. எனக்கு அப்படியே வர கோவத்துக்கு நேரம் அந்த மகேஷ் போய் கொன்னுடணும்னு தோணுது. கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கப்புறம் நீ ஜெயில தான் போய் உட்காரணும். வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? நான் என் லைஃப்ல யார்கிட்டயும் அவமானப்பட்டதே இல்ல, தோத்து போனதே இல்ல. டென்ஷன் ஆகாதம்மா. டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண முடியும்? இந்த ப்ராஜெக்ட வச்சு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன்னு தெரியுமா? இது நானே செஞ்சு முடிச்சு அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கி இந்த கம்பெனியை நானே ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த மகேஷ்க்கு நான் யாருன்னு காட்டணும்னு நினைச்சேன். இப்போ எதுவுமே நடக்காதுல்ல, எல்லாம் வீணா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, please come in, Mahesh. Come in, sit down.
சார் என்ன சார் திடீர்னு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என் கையில் கொடுத்துட்டீங்க? நான் வெறும் டீம் லீடர் சார். அதனால என்ன மகேஷ், நான் சரியா தான் முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. நம்ம ஆபீஸ்க்கு பல ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு காரணம் நீங்களும் சந்தோஷம் தான். இப்போ உங்களை வேற டீமுக்கு மாத்திருக்காங்க. எனக்கு தெரியும் அந்த டீம்ல உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் வராதுன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி டேலண்டட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. மேடம் ஆர்டர் ப்ளீஸ் மேடம். யோ போயா. என்ன மேடம் ஆர்டர் கேட்ட போயான்றீங்க? ஏ அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவ? ஆஃப்டர் ஆல் ஒரு வெயிட்டர் நீ என்னைய கேள்வி கேக்குறியா? என்ன மேடம் சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? அப்படி தொண்ட போற. என்கிட்டயே திமிர் காட்டுறியா? கொஞ்சம் பொறுமையா தாரா ப்ளீஸ். கொஞ்சம் என்ன சார் ஆர்டர் கேட்ட நான் கூட சாரி கேட்டுக்கிறேன். நீ போ ப்ளீஸ். மா உட்கார். தாரா எல்லாரும் நம்மளே வேடிக்கை பார்க்குறாங்க. உட்காரு ப்ளீஸ். என்னம்மா அவங்கிட்ட எல்லாம் போய் கோவப்படுற? அவன் என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? இல்ல அவன் எதுவும் சொல்லல. அவன் வேலையை தான் அவன் செஞ்சான். நீ தான் மகேஷ் மேல இருக்கிற கோபத்தை இங்க காட்டுற. அவன் பேரை சொல்லாதீங்க சித்தப்பா. ஆத்திரமா வருது. சார் நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணதில்லை, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு மகேஷ்? உங்களால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லை சார் அது புரியுது மகேஷ். நீங்க இன்னும் கம்பெனி மேலையும் தாரா மேலையும் கோவமா தான் இருக்கீங்க இல்லையா? அதனாலதான் முடியாதுன்னு சொல்றீங்க. இல்லை சார், கோவம் இருக்கிறதுனோ உண்மைதான், ஆனால் மறுக்கிறதுக்கு அது மட்டுமே காரணம் கிடையாது. சரி ஓகே, நீ கோவப்படாத, அமைதியாரு. அவனை ஏதாவது பண்ணணும் சித்தப்பா. அவன் நம்ம கம்பெனில இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. சரி, அவன் இந்த கம்பெனியில் இல்லை, இந்த நாட்டிலேயே எல்லாம் பண்ணிட்டா என்ன ஃபாரின் பிரான்ச்க்கு அவனை மாத்த போறீங்களா? அது இல்லைம்மா, போனவன் போனவனாக தான் இருப்பான், திரும்ப வரவே மாட்டான். அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அங்கேயே தான் இருப்பான். என்ன சொல்றீங்க சித்தப்பா? உங்களுக்கு திறமை இருக்கு மகேஷ், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களால இது முடியும். கண்டிப்பா நீங்க தான் சிங்கப்பூர் போறீங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை செஞ்சா இந்த சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் நமக்கு வராது. அதனால நமக்கு வர்ற பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்காம போயிடும். அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. நம்ம கம்பெனிக்கு என்னால வராத லாபம் அந்த மகேஷால வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்கிருந்து போறவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற கஸ்டம்ஸ் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிட்டான்னா பல வருஷம் ஜெயில தான் இருப்பான். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அவன் எப்படி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவான்? நாம எடுத்துட்டு போக வைப்போம். அவனுக்கே தெரியாம அவனை ட்ரக்ஸ் எடுத்துட்டு போக வச்சு அங்க இருக்கிற கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல அவனை மாட்ட வச்சா அந்த மகேஷோட தொல்லை நமக்கு இல்லை. ஆனா அவன் சென்னை ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டான்னா இங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ ஏதாவது பண்ணி ஈஸியா வெளியே வந்துடுவானே. அதை பத்தி நீ கவலைப்படாத. இங்க எனக்கு தெரிஞ்ச கஸ்டம்ஸ் ஆபீசர் இருக்காரு. அவர் மூலமா அந்த மகேஷ் இங்க ஏர்போர்ட்டை தாண்டி போறதுக்கு நான் வழி செய்யறேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஐல் டேக் கேர் ஆஃப் இட். நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க டீமுக்கு நல்ல ப்ராஜெக்ட் வரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமா சித்தப்பா, அவன் இந்த கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போனா நிச்சயமா வெளியே வர மாட்டான். சூப்பர் ஐடியா சித்தப்பா, இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பிளானை எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன்.
இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்க டாட். என் மேல கோவமா இருக்கேடா? இல்லப்பா, நான் ஏன் உங்க மேல கோவப்படணும்? இல்ல, சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்ல உனக்கு பதிலா மகேஷை செலக்ட் பண்ணதுல கோவமா இருக்கியா? பரவாயில்லப்பா, உங்களுக்கு எது சரின்னு தெரியும். எனக்கு எந்த கோவமும் இல்ல. மகேஷ் ரொம்ப டேலண்டடான பையன்மா. அவனோட டீம் தான் நம்ம கம்பெனில பல ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. நமக்கு நிறைய பெரிய ப்ராஜெக்ட் வந்ததுக்கும் மகேஷோட டீம் தான் காரணம். அந்த காரணத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்ட மகேஷ் கிட்ட கொடுத்தா சரியா முடிப்பான்னு நம்புறேம்மா. ஓகேப்பா, மகேஷோட டீமை பத்தி எனக்கும் தெரியும். நானும் அவங்களோட பாஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தேன். நிஜமாவே டேலண்டான ஆள் தான். நீங்க சரியான ஆளு தான்ப்பா சூஸ் பண்ணீங்க. என்னை விட அவர் போனாதான் சரியா இருக்கும். ஏற்கனவே அவங்கிட்ட உன்னை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கேன். அதனால உனக்கு மகேஷ பிடிக்காம இருக்கலாம். அதெல்லாம் இல்லப்பா, நான் தப்பு பண்ணேன், அதான் சாரி சொல்ல சொன்னீங்க. நான் அதை அப்பயே மறந்துட்டேன்ப்பா. தாரா, எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுதுமா. என்னப்பா? நீ போனா உனக்கும் அது லேர்னிங் ப்ராசஸா இருக்கும். வேணா நீ மகேஷ் கூட போயிட்டு வாயே. நான் ஏன்பா போகணும்? அதான் அவர் போறாருல்ல, அவரே போயிட்டு வரட்டும். எனக்கு எந்த இஷ்யூவும் இல்ல. இல்லம்மா, நீயும் போ, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ தானேம்மா இந்த ப்ராஜெக்டுக்காக போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்த. மகேஷ் இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணிட்டு வரட்டும். எனக்கு இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் இல்லாம எனக்கும் மகேஷ்க்கும் நடுவில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. நான் கூட வரத அவரும் விரும்ப மாட்டாரு. நான் வேணா மகேஷ் கிட்ட பேசுறேம்மா. நான் சொன்னா மகேஷ் கேட்பான். நீயும் போயிட்டு வா. இந்த ட்ரிப்ல மகேஷும் உன்னை பத்தி புரிஞ்சுப்பான், நீயும் அவனை பத்தி புரிஞ்சுப்ப. அவன் ரொம்ப நல்லவன்மா. அது எனக்கு தெரியும்பா. பட் இங்க இருக்கிற ஒர்க் எல்லாம் யார் பாப்பா? அதான் நானும் ஆதிகேசவனும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. இல்லப்பா, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவரே போயிட்டு வரட்டும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அம்மா தாரா, 1 செகண்ட். அம்மா, நான் சொல்றத கேளுமா. நீயும் போயிட்டு வா. அப்பா, அவரே போயிட்டு வரட்டும். அவர் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவாரு. அப்படியே ஏதாவது ப்ராப்ளம்னா நான் அப்புறமா போறேன். இப்ப அவர் மட்டும் போகட்டும். பரவாயில்லம்மா, நீ போக வேண்டிய இடத்துக்கு மகேஷ் அனுப்புறேன்னு சொல்லியும் நீ போகாம அவரே போகட்டும்னு சொல்ற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க எடுக்கிற முடிவுல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருக்குப்பா. நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஓகே, சரிம்மா. ம். போ. நல்ல வேலை, தப்பிச்சோம். கொஞ்சம் நேரத்துல எல்லா பிளானும் வீணா போயிருக்கும். மகேஷ், இதோட நீ முடிஞ்சடா.